ஹாஸ்பிட்டல். நாங்கள் பாலாஜிலேருந்து வரோம். என் பொண்ணு பேர் பூயிகா. இவளுக்கு வந்து கோலிசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கோசம் நாங்கள் சார் பார்க்குறதுக்கு பாலமுரளி சார் பார்க்கறதுக்கு வந்தோம். முதல்ல வந்து நாங்கள் தயக்கத்தோடு தான் வந்தோம். ஏன்னா வந்து ஸ்பைனல் கார்டுன்னும் போது ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியும், அது சைடு எஃபெக்ட் வரும்ன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு குருன்ற மூலியமாக நாங்கள் இங்கே வந்து சார் கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்தோம். கீர்த்திவாசன் சாரும் இருந்தார். அவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சா உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஆப்ரேஷன் பண்ணி இப்போது நல்லபடியாக இருக்கா. எழுதுறா, நடக்கிறா, படிக்கட்டு ஏறுறா, போகிறா வரா, நல்லா வாய் சண்டை போடுறா. எல்லோரும் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு பரிசு மாதிரி எங்களுக்கு கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி. கீர்த்திவாசன் சாரும் அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்டால இப்போ என் பொண்ணு அவளே இண்டிவிஜுவலாக அவளே ஒர்க் பண்ணிக்கிறா, எல்லா வேலையும் அவளே பார்க்குறா. அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் பயந்துருந்தோம். இப்போ அதை பற்றி கவலையே இல்லாமல் நாங்கள் தைரியமாக இருக்கோம் இப்போ. அதனால் நீங்களும் மற்றவங்களுக்கும் நாங்கள் எதாவது ப்ராப்ளம்னா கூட நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். சார் நீங்கள் அந்த மாதிரி ஃபோன் ப்ராப்ளமா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அங்கே போங்க, சார் பாருங்கள், பாலமுரளி சார் பாருங்கள், உங்களுக்கு 100% உங்களுக்கு கிளியர் பண்ணணுன்றது நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா வந்து நாங்கள் 100% நாங்கள் கண் கூட நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் வந்து மற்றவங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்படி